அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஊர் சுற்றலாம் வாங்க. இன்று நாம் பயணம் செய்யக்கூடிய பகுதியானது கிராமத்து தார்ச்சாலை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பஸ் மட்டும் தான் போகலாம், ஒரு பஸ் வரலாம், அவ்வளோதான். இந்த தார்ச்சாலையின் வழியாக நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயணத்தினுடைய நன்மைகள் என்னவென்றால், இயற்கை சூழ்ந்த பயணம், போக்குவரத்து நெரிசல் குறைவு, மாசு கூட குறைவு தான். கூடுதலாக என்னவென்று சொன்னால், இரு பக்கங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம் நண்பர்களே. விவசாயம் 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 அதுவே எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் இதை இது போன்ற ஒரு இயற்கையான சூழலை பார்க்கின்ற பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக மறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக இது போன்ற சாலைகளை நாம் பயணம் செய்வது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா, சாலை விபத்து தவிர்க்கப்படும். ஏன்னா இப்போல்லாம் பைபாஸ் போட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்ம இது போன்ற பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு சில வண்டி தான் வரும். ஒரு சில சின்ன சின்ன வண்டி கிராமப்புறங்களில் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த வழியாக வரும். அவ்வளோ போக்குவரத்து நெரிசல் பெருசாக இருக்காதுங்க. அதனால தான் நான் எங்கே பயணம் செய்தாலும் இது போன்ற சாலைகளை பயணம் செய்வேன். நான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான் பயணம் செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சாலைகளில் தொடர்ச்சியாக பயணம் செய்யுங்க. பைபாஸ்லேயும் போகலாம். பைபாஸில் போகிறது ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் போகலாம். நான் என்னுடைய ஆஃபீஸ் அலுவல் ரீதியாக போன நண்பர்களே, அங்கே நமக்கு பெருசாக எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லை. போய் பார்த்துட்டோம். இந்த சாலையை பயன்படுத்தலாம் சொல்லிவிட்டு நானும் என்னுடைய நண்பரும் இந்த வழியை தான் பயன்படுத்துகிறோம். ஊர் பேர் என்னன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா குழு வேணும் கொடுக்குறேன். உளுந்தூர்பேட்டை பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இந்த சாலையை பயன்படுத்துங்க. இயற்கையாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னா பார்ப்போம். கமெண்ட்டுக்கு வாங்க. எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி விடுங்க.